MLAs and ministers physically assaulted me. If they had succeeded in banging it on my head, I wouldn't be alive today. My MLAs saved me that day. And one of them even tried to pull at my sari. They pulled at my hair. In fact, they tore out some of my hair. They threw chappals at me. They threw big bundles of papers, heavy books at me. That day, I left the assembly in tears, but I was also angry. I made a vow that day. I said, I will never set foot in this assembly again, as long as this man continues to be the chief minister. And when I do enter this assembly again, I will enter as chief minister. And I fulfilled my vow within 2 years. I did it. இவ்வளோ பண்ணியும் அவங்க வந்து பின்வாங்காமல் அவங்க கோலை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி பூஸ்பம்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் சின்ன பொண்ணாக இருக்கேன். அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் ஃபோனு அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த போதை மருந்து இதெல்லாம் அதிகமாக இருந்துதான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து அதெல்லாம் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்க இப்போ நம்மளே பார்க்குறோம்ல ஃபோன்லலாம், சின்ன பசங்க கூட அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்க நாடு. இவங்க இருக்கும்போது நம்ம சின்னவங்களா இருந்ததுனால நமக்கு தெரியல அவங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறத வச்சு சொல்லணும்னா நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு இந்த மாதிரி இருந்திருக்குமா, இல்லை பெஸ்ட்டான ஒரு நாடாக இருந்திருக்குமா, இல்லை போதைப் பொருள் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க இருந்திருந்தால் பொண்ணுங்களுக்கும் சேஃப்டின்றது ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அண்ட் போதை இந்த சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஒரு பொண்ணுங்களுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? யார் வந்தால் ஓகே நாடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யார் வந்தாலும் அந்தளவுக்கு முன்னேற்றம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு நாடு. இப்போ எல்லாருமே வந்து நம்ம சேஃப்டியாக இருக்குமா, நம்ம பணம் சம்பாதிக்கணுமா அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்கள் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்றாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.